2026 இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம தமிழகத்துல 234 தொகுதி மக்களோட ஆதரவு படி நம்ம அணி நம்பி சேனல் சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல எந்தெந்த கட்சி எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்றத தரமா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் சேனல்ஸோட கருத்து கணிப்பா இருக்கட்டும், விகடனோட கருத்து கணிப்பா இருக்கட்டும், இல்ல சாணக்கியனோட கருத்து கணிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக் தான். ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க ஒட்டுமொத்த மீடியாவும். ஆனா நம்ம சும்மா விட்டுருவோமா? கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றத அலசி பார்க்கணுமா இல்லையா? நம்ம தமிழக மக்களே இந்த தேர்தல்ல 5.25 கோடி ஓட்டுல 5.25 கோடி ஓட்டு வந்து பதிவாக போகுது. அதாவது 90% ஓட்டர்ஸ் வந்து தங்களோட ஜனநாயக கடமையை பூர்த்தி பண்ண போறாங்க. இதன் அடிப்படையில தான் நம்மளோட ஓட்டிங் சர்வே லிஸ்ட் மிகப்பெரிய சர்க்காரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? 4வது பிளேஸ்ல வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 3% ஓட்டை வந்து பெற்றிருக்காங்க. எண்ணிக்கை அடிப்படையில சொல்லணும்னா 15,52,500 வாக்குகள் வரையும் வாங்கியிருக்காங்க. கால் எடுக்க நடந்தோம், கத்தி கத்தி செத்தோம். அதுக்கே இன்னும் எங்களுக்கு கூடுதலா மக்கள் வாக்கு தந்திருக்கணும், தரல. அதனால ஒரு வருத்தம். அடுத்து 3வது பிளேஸ்ல அதிமுக கட்சி கொஞ்சம் பின்தள்ளப்பட்டிருக்காங்க. 17% ஓட்டை வாங்கியிருக்காங்க. எண்ணிக்கையில 87,97,319 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே நேரத்தில் தொகுதி அடிப்படையில 38 தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து 2வது பிளேஸுக்கு தள்ளப்பட்ட ஆலமரமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் 26% வாக்குகளை பெற்று எண்ணிக்கை அடிப்படையில 1,45,17,439 வாக்குகளை மாசா வாங்கியிருக்காங்க. இவங்க எத்தனை தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 தொகுதிகளை அழகா சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைத்ததுங்க. 41% பெற்ற சாதனையோட 2,12,17,328 வாக்குகளை பெற்று 132 தொகுதிகளை கைப்பற்றி வாகை சூடும் வரலாறு படைச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும்